டான்ஸ் மாஸ்டர் பாபா பாஸ்கர் அவர்கள் ஜனநாயகன் படத்துல நடிச்சிட்டு இருக்கிறத பத்தி ரீசெண்டா ஒரு டான்ஸ் ஷோல பேசியிருக்காரு. அதாவது ஜனநாயகன் படத்துல படம் ஃபுல்லா தளபதியோட லெப்ட் ஹேண்டா வர்ற மாதிரியான ஒரு ரோல் தான் எனக்கு. சோ அந்த ரோலை எனக்கு கொடுத்ததுக்கு ஹெச்வினோத் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் எனக்கு அந்த ரோல்னு சொன்னோடனே தளபதியுமே கூப்பிடுங்க அவரை அப்படின்ற மாதிரி பயங்கர சப்போர்ட்டிவா என்ன வெல்கம் பண்ணாரு. சோ அவருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஷூட் நடக்கிறப்போ எனக்கு டைலாக் இல்லாதப்ப தளபதி பக்கத்துல சும்மா நின்றுட்டு இருப்பேன். சோ தளபதி டைலாக் பேசிக்கிட்டே திடீர்னு வந்து என் மேல கை போட்டு பேசினாரு. எனக்கு அவர் அந்த மாதிரி பண்ணுவாருன்றது தெரியாது. சோ நான் பயங்கரமா ரியாக்ஷன் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோட ரியாக்ஷனை பார்த்துட்டு ஹெச்வினோத் அவர்கள் ஏன் சார் நீங்க ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள்லாம் தளபதி பண்ணாரு. அண்ட் சில சீன்ஸ்ல என்ன அவர் எதிரில் நிக்க வச்சு பேச சொல்லுவாரு. சோ அவருக்கு தான் அங்க இம்பார்ட்டன்ட் இருக்கணும்னு இல்லாம சின்ன சின்ன ஆர்டிஸ்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணாரு. சோ ஜனநாயகன் படத்துல நடிக்கிறதே ரொம்ப சந்தோஷம். அண்ட் இதுக்கப்புறம் என்னோட நடிக்கிற பயணமும் கொஞ்சம் கொஞ்சமா மேல போகும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹோப்ஃபுல்லா பேசியிருக்காரு. அண்ட் ஜனநாயகன்ல பாபா பாஸ்கர் ஆன்போர்ட் ஆயிருக்காருன்னு சொல்லிட்டு சில மாதங்களுக்கு முன்னாடியே பார்த்திருந்தோம். சோ இப்போ அவரே அதை அபிஷியலாவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுவும் தளபதியோட லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி அப்படின்ற மாதிரி அவரோட கேரக்டரே லேட்டா சொல்லியிருக்காரு. அண்ட் பாபா பாஸ்கர் பயங்கர எந்துவான ஒரு பர்சன். ஒரு இடத்துல சும்மாவே இருக்காத ஒரு கேரக்டர். அவருக்குனே ஒரு பாடி லாங்குவேஜ் ஆட்டிடியூட் இருக்கும். சோ ஒரு நல்ல இயக்குனர் அவரை ப்ராப்பரா யூஸ் பண்ணா ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா ஆகலாம். ஐ திங்க் குக்கு வித் கோமாளியில ஹெச்வினோத் அவர்கள் அவரை பார்த்துட்டு தான் இதுல காஸ்ட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இயக்குனர் ஹெச்வினோத் அவர்கள் பாத்தீங்கன்னா குக்கு வித் கோமாளியோட பயங்கர ஒரு ஃபேன். அதை பார்த்துட்டு தான் வலிமை படத்துல புகழ கூப்பிட்டு நடிக்க வச்சாரு. அண்ட் இவருக்கு தளபதியோட லெஃப்ட் ஹேண்ட் கேரக்டர்னா ஒன்னு தளபதி பொலிட்டிஷியனா இருக்கணும், இல்ல கேங்ஸ்டரா இருக்கணும், இல்ல போலீஸா இருக்கணும். ஏன்னா தெரி படத்துல மொட்டா ராஜேந்திரன் ஒரு கான்ஸ்டபிள் மாதிரி அசிஸ்டண்டா இருப்பாரு. அண்ட் பொலிட்டிஷியனா இருந்தா முதல்வன் படத்துல அர்ஜுன் அவர்களுக்கு மணிவண்ணன் அசிஸ்டண்டா இருக்கிற மாதிரி இதுல பாபா பாஸ்கர் இருக்கலாம். சோ அது என்ன ப்ரொஃபஷன் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.